Taste the Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் திமுகவின் மாவட்ட கமிட்டி கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்ற திமுகவின் மாவட்ட கமிட்டி கூட்டத்தில் மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்தபடி நிர்வாகிகள் வெளியேறியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மோதல் நடந்ததற்கு சாட்சியாக ஒன்றிய செயலாளர் வேட்டியில் இரத்தக்கரை பிரச்சினை குறித்து சாலையில் வாக்குவாதம் செய்து கொண்ட திமுக நிர்வாகிகளால் அங்கே பரபரப்பான சூழல் நிலவி இருக்கிறது. மேலும் அங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையில் திமுகவின் மாவட்ட கமிட்டி கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. மோதல் நடந்ததற்கு சாட்சியாக ஒன்றிய செயலாளர் வேட்டியில் இரத்தக்கரை படிந்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். செல்லப்பா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தலைமையில் மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சீர்காழி தொகுதி எம்எல்ஏ பன்னீர்செல்வம், மாவட்ட துணை பொதுச் செயலாளர்கள் ஞானவேலன், செல்வமணி, திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் குற்றாலம் கல்யாணம், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் அன்பழகன், முன்னாள் எம்எல்ஏ பால அருள்செல்வன், தகவல் தொழில்நுட்ப அணி மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பெரும்பாலானவர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் உட்கட்சி பூசல் காரணமாக திமுகவினர் ஒருவரை தாக்கிக் கொண்டதாகவும் அந்த பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்ற இடத்துல கூறப்படுகிறது. கூட்டத்திலிருந்து வெளியே திமுக முக்கிய நிர்வாகிகள் வாக்குவாதம் செய்தபடி வெளியேறிய நிலையில சாலையில் கூட்டத்தில் நடைபெற்ற மோதல் குறித்தும் ஒருவருக்கொருவர் அதை கேட்கவில்லை என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மயிலாடுதுறை ஒன்றிய செயலாளர் முருகமணி வேட்டியில் கமிட்டி கூட்டம் நடைபெற்ற இடத்திலிருந்து மோதல் ஏற்பட்டும் அதில் ரத்தக்கரை என்பது தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவத்தால் நீதிமன்ற சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காவல் ஆய்வாளர் சிவகுமார் தலைமையிலான போலீசார் அங்கே பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வந்தாங்க. அதை மீறியும் போக்குவரத்து நெரிசல் அதிகமானது. ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம் முற்றியது. ஒரு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கமிட்டி கூட்டத்துக்கு தொடர்பு இல்லாத திமுகவுடைய உறுப்பினர்கள் கூட்டத்துக்கு சென்றதால் அங்கே அடிதடி பிரச்சனை நடைபெற்றதாகவும் கமிட்டி கூட்டத்துக்குள்ளே தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த தகவல் அறிந்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அதிவிரைவு படையுடன் வேகமாக அந்த சாலையில் வந்தார். விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. Taste the Daily. Taste the Daily.